திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி அங்கே உள்ள அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டனை குக் பண்ணிக்கலாம். குக்கரில் 3/4 கிலோ மட்டன், கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி இதை ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கங்க. மட்டன் வெந்துக்கிட்டு இருக்க அந்த டயத்தில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனைஸு, பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழுமல்லி, 10 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 20 சின்ன வெங்காயம், 8 பச்சை மிளகாய், ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, 20 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் அரை மூடி துருவின தேங்காவோட 1 டீஸ்பூன் ஊற வச்ச கசகசா சேர்த்து இதை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. திண்டுக்கல் பிரியாணினா அந்த தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இதையெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான். பிரியாணி பாத்திரத்தில் 50 ml கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதிலே ஹோல் கரம் மசாலா சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் வாங்குறப்பே கொஞ்சம் கொழுப்பையும் சேர்த்து வாங்கிக்கிங்க. அந்த கொழுப்பை நம்ம இப்போ சேர்த்து அதையும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்குவோம். இதிலே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய், 3 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்குங்க. அடுத்ததாக 1 கை புதினா, 1 கை மல்லியும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி 1 கப் கெட்டியான தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன்லேருந்து வெறும் கறியை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். மட்டனில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ பிரியாணிக்காக மட்டும் உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 பங்கு ஜீரக சம்பா அரிசிக்கு 1 பங்கு மட்டன் வேக வச்ச தண்ணியும் 3/4 பங்கு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஊற்றிக்கிங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வந்ததும் 20 நிமிஷம் ஊறின 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்துக்குங்க. இந்த தண்ணியிலே அரிசி 3/4 பதம் வெந்து நல்லா மேலே வந்ததும் இதில் அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டு அது கூடவே கொஞ்சம் நெய்யையும் ஊற்றி இதை நம்ம தம் போட்டுக்குவோம். ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் சிம்லே வச்சு தம் போட்டுக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடே மணக்க மணக்க திண்டுக்கல் பிரியாணி ரெடி. இது வாசனை மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் என்ன, இந்த சண்டேக்கு இந்த பிரியாணி தானே கண்டிப்பாக செய்ய போகிறீங்க.